ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாய் வீட் ஸ்டைல் மட்டன் பிரியாணி வித்தவுட் மட்டன். அதுக்கு பதிலாக நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் சோயா சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். மஷ்ரூம் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்லாம் போகும். இப்போ நம்ம செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாமா. நறுக்கிய பெரிய வெங்காயம், அரைத்த மசாலா, மஷ்ரூம், பிரியாணிக்கு தேவையான பொருட்கள், நறுக்கிய தக்காளி. நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பிரியாணி செய்கிறேன். நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்து பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்து மஷ்ரூம் வேறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க. அரைச்சி வச்ச மசாலா, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நறுக்கி மல்லித்தூளை தூவி விட்டுக்குங்க. இப்போ சூடான சுவையான பிரியாணி ரெடி. பிரியாணிக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதில் என்னென்ன போட்டேன் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ. நீங்களும் சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.